Good morning. எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜா ஆயுத பூஜா விஷஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் JS Dairy Treasure. மார்னிங் நல்லா எழுந்து குட் வைப்ஸோட சுவாமிக்கு எல்லாம் பூ வச்சு கோலம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணிட்டோம். பூஜை சரி சமைச்சிட்டு சுவாமிக்கு நைவேத்தியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். குக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா அவியல், வெண்டைக்காய் போட்டு குழம்பு, வாழைக்காய் காய், புடலங்காய் உசிலி பண்ணலாம். சுண்டலுக்கு சென்னா ஊற வச்சாச்சு, உசிலிக்கு கடலைப்பருப்பையும் ஊற வச்சாச்சு. அரைச்சிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாழைக்காவையும் நல்லா ரோஸ்ட்டு பண்ணியாச்சு. ஆறுனதை போய் அரைச்சின்னு வந்துட்டேன். சூப்பராக பார்த்திங்கன்னா வாழைக்கால் அந்த பொடியையும் போட்டு மேலே அழகாக கொஞ்சமாக தேங்காய் தூவி வாழைக்காய் பொரி, கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் குழம்புக்கும் வெண்டைக்காய் நல்லா வதங்க வச்சாச்சு. புடலங்காய் வந்த பக்கம் வேக வச்சாச்சு. தக்காளி பழம் போட்டு சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார். யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி ரசத்துக்கு இன்றைக்கி புளியெலாம் போடாமல் தக்காளியும் ரசம் வச்சாச்சு. அழகாக சூப்பராக அதெல்லாம் வெந்த உடனே புளி தண்ணி விட்டு மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, உப்பை போட்டு அழகாக குழம்பும் கொதிர்ச்சிருச்சு. இங்கே நல்லா மிளகு தூக்கலாக போட்டு ரசமும் பண்ணியாச்சு. பருப்பு நல்லா இலக்கி எடுத்து வச்சு குழம்புல பண்ணாச்சு. அவியலுக்கு காயெல்லாம் வேக வச்சாச்சு. சுண்டலும் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு, அங்கே வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஸோ சாம்பார் ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அவியலுக்கு அரைச்சிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சுண்டலில் சென்னாவை மேலே அந்த பொடியையும் போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிட்டு சூப்பராக இறக்கியாச்சு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. அவியலுக்கும் பார்த்திங்கன்னா அரைச்சின்னு இருந்தது, காயெல்லாம் வேக வச்சுருந்தோம்ல. ஸோ இந்த விழுதையும் போட்டு மேலே கொத்தமல்லி கருவேப்பிலையும் தூவி சூப்பரான அவியலும் ரெடி பண்ணியாச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும், இல்லை தயிர் விட்டு சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக உசிலிக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வானால் நல்லா எண்ணெய் விட்டு சூப்பராக கடுகு ஜீரகம் தாளித்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் போட்டு இன்றைக்கி பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா ரெடிமேட் பாயாசமில் தான் பண்ண போகிறேன். 1 லிட்டர் பாலில் சூப்பராக அது கொடுத்துருக்குற அந்த சேமியா, முந்திரி பருப்பு, சர்க்கரை எல்லாமே அதில் ரெடிமேடாக இருந்தது. ஸோ அதை போட்டு ஒரு சூப்பரான சேமியா பாயாசம் பண்ணியாச்சு. எப்போவுமே தான் வடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், புடலங்காய், வாழைக்காய் எல்லாம் போட்டு சூப்பராக பஜ்ஜி பண்ணோம். கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சள் பொடி, உப்பு, காரப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா சூடு எண்ணெய் விட்டுட்டு அழகாக இந்த மாதிரி கரைச்சி செம சூப்பராக பஜ்ஜி போட்டாச்சு. பாயாசமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சரஸ்வதி பூஜைக்கு புக்ஸ் எல்லாம் அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சூப்பராக பூஜையை முடிச்சிட்டோம். நீங்கள் எல்லோரும் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கும் நல்லா கல்வி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவியை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அழகாக சரஸ்வதி பூஜையை முடிச்சாச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.